வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் ஸ்வீட் பேபிகார்ன் சூப் செய்ய போகிறோம். பேபிகார்ன் சூப் செய்யறதுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பாருங்கள். பீன்ஸ், கேரட் குட்டிகிட்டே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. கேப்சிகம் 1, காலிஃப்ளவர் கொஞ்சம், எல்லாத்தையுமே பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பேபிக்கான இந்த மாதிரி உதிர்த்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சூப் செஞ்சிடலாம் வாங்க. சூப் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 1.5 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் தண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெஜிடபிள்லாம் சேர்த்துடலாம். ஆனியனை மட்டும் தவிர்த்துடுங்க. மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து இதில் நம்ம வேக வச்சுக்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சூப் எப்படி செய்கிறதுன்னு ஃபுல்லாக புரியும். கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், கேப்சிகம், வெஜிடபிள்லாம் சேர்த்தாச்சு. இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இதில் வச்சுருக்கிற பேபிகார்ன் சேர்த்துடலாம். பேபிகார்ன் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு இதில் எடுத்து வச்சுருங்க. இதை நம்ம அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். மீதி வச்சுருக்கிற பேபிகார்னை நம்ம இதில் சேர்த்துடலாம். எதுக்காக அரைச்சி சேர்க்குறோம் அப்படின்னா இதோட ஃபுல் ஃப்ளேவரும் அதில் அரைச்சி சேர்க்கும் போது பேபிகார்னோட ஃபுல் இதுவும் இதில் இறங்கும் அப்படின்றதுக்காக இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருக்கேன். நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற பேபிகார்ன் சேர்த்துக்கலாம். அரைக்க முடியல, என்னால் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. மழை நல்லா பெஞ்சிட்ருக்கு வெளில. கரண்ட் எப்போ வரும்னு தெரில, அதனால் நான் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். காயில் நல்லா வெந்துட்டுருக்கு. நம்ம இன்னொரு சைடு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு ஆனியன்லாம் வதக்கிக்கலாம். பேன் வச்சு ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் அளவு மட்டும்தாங்க, எண்ணெய் நிறைய சேர்த்துக்க வேண்டாம். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி, 1 துண்டு அளவு இஞ்சி போதும். 3 பல்லு பூண்டு பொடி பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. இதை சிம்மில் நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு ஒரு 10 செகண்ட் வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் வதங்கினா போதும் ஆனியன். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற ஆனியனை இதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. காயில் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவு சோள மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். இன்னொரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க, சூப் ரெடி ஆகிடும். கடைசியாக நம்ம நல்லா நுணுக்கி வச்சுருக்கிற மிளகு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய சூப் ரெடி ஆகிடுச்சிங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய சுவையான ஹெல்த்தியான பேபிகார்ன் சூப் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூடான சூப் மழை நேரத்துக்கு செம்மையாக இருக்குங்க. இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்களும் பேபிகார்ன் சூப் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சூப் நம்ம இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மீண்டும் வேறொரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.